ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்ட் 1, பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா டப் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். பார்ட் 4லையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் எப்படி வளர்க்கலாம், அதை வந்து எப்படி சேஃப்டி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனே ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், கப்பி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர்லேயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மித்த ஃபிஷ் கூட வந்து யோசிக்கலாம், மோட்ரு போடணும் இல்லை வந்துட்டு அந்த க்ளீனிங் வந்து அடிக்கடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த டப்பு பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு 1.5 மந்த்துக்கு ஒன் டைம் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வந்து வராது. ஏன்னா பார்த்திங்கன்னா கப்பி ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா சர்வே பண்ணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வேஸ்ட் வந்து வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வாட்ரு வந்துட்டு கலங்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து 1.5 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து க்ளீன் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் மித்த ஃபிஷ் கூட வந்து யோசிக்கலாம் மோட்ரு போடணும் அப்படிங்கிற மாதிரி. கப்பி ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா மோட்டருங்கிறதே தேவையே இல்லை. நீங்கள் வந்து அப்படி ஃபிஷ்ஷு வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ரீடிங் கேஜ் அதெல்லாம் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாக்ஸ்டைலும் டக்வீடும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். அந்த 2 ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோடைய ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஹைட் ஆகிக்கும். அந்த ஃபாக்ஸ்டைலுக்குள்ளே டக்வீட்குள்ளே எல்லாமே அந்த இது டக்வீட் ஃபாக்ஸ்டைல் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்த டக்வீட்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது டப்போடைய மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடும். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போடுறதுக்கே இடம் இருக்காது. அதுக்கு வந்து எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு வந்து போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேயே ஒரு ஷார்ட்ஸில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்ஸை நீங்கள் போய் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியம் டியூப் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே செஞ்சு வந்து உங்கள் டேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா அது மிதக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து உள்ளே போடுங்க. உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போகாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து அடியில் ஈஸியாக வந்து சாப்பிட்டுக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம், கப்பி ஃபிஷ் வந்துட்டு சீக்கிரம் செத்துரும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். நீங்கள் வந்துட்டு இந்த கோல்டு ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாமே வாங்கி விட்டீங்க அப்படின்னா அது வந்து சென்சிட்டிவான ஃபிஷ்ஷுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாலியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷை டைப்பான ஃபிஷ்ஷு தான், போய் ஒளிஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஞ்சல் கோல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து எனி டைம் இருக்கணும். ரொம்பவுமே சென்சிட்டிவான ஃபிஷ்ஷுங்க. டக்குன்னு நீங்கள் வந்து பிடிக்கும்போது கூட நெட்டில் தான் பிடிக்கணும். கையில் பிடிச்சிங்கன்னா கூட அந்த மீன் வந்து செத்துரும். நெட்லேயுமே பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். டக்குன்னு அது வந்து தாவி வெளியே குதிச்சிருச்சு அப்படின்னாலும் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செத்துரும். கப்பி ஃபிஷ் வந்து சுத்தமாலுமே அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து இப்படியே அந்த டப்பில் விட்டுட்டீங்க அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா போடணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை டைரக்ட் சன்லைட்டில் கொஞ்சம் அந்த பாசம் ஆல்கி வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா போட தேவையில்லை. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்ஃபோசிரி எல்லாமே ஃபிஷ்ஷுக்கு வந்து கல்ச்சர் பண்ணி கொடுங்க. ஃப்ரைஸ் எல்லாமே சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகும். இன்ஃபோசிரி வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஃபோசிரியா கொடுங்க. கொஞ்சம் பெருசான ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிமியா கொடுக்கலாம். ஆர்டிமியா வந்து எப்படி ஹேட்ச் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு கப்பி ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்து விடுங்க. 4 பேரில் 2 பேர் வாங்கிட்டு வந்து இதுமாதிரி பெரிய டப்பில் வந்து விடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ப்ரீட் ஆகி நிறைய குட்டிங்க வந்து போடும். குட்டிங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கு மட்டும் ஃபாக்ஸ்டைல் வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து போட்டுருங்க. ஏன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டிங்கனாலே போதும். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரோத் ஆகும். நம்மளுமே பார்த்திங்கன்னா இனி தான் ஃபாக்ஸ்டைல் வந்து வாங்கணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாக்ஸ்டைல் வந்து வாங்கலை, இனி தான் வந்து வாங்கணும். இப்போ தான் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இன்னும் வாங்கலை. உள்ளே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மாறிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதான் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அந்த 4 பேரான கப்பி இல்லை 2 பேரான கப்பி வந்து வாங்கிட்டு உள்ளே விட்றீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அதுவே பார்த்திங்கன்னா நிறையா குட்டி வந்து போட ஆரம்பிக்கும். நிறையா குட்டி போட நீங்கள் வந்து குட்டிங்களை மட்டும் தனியாக எடுத்து வேறு ஒரு டப்லேயோ இல்லை கண்டெய்னர்லேயே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குட்டிங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாகி நிறையா ஃபிஷ் வந்துட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் எல்லாமே ஒட்டுக்காக தான் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 60 ஃபிஷ்ஷஸ் என்னமோ இருக்குது இதில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்போம் எவ்வளோ ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. நீங்கள் வந்து மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ
இப்போ நம்மளோடது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபிஷ்ஷும் ஒரே டப்பில் தான் இருக்குது. இது வந்து ஒரே டப்பில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா நிறையா குட்டிங்க வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். அந்த ப்ரீடிங் கேஜுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னா ப்ரீடிங் கேஜுக்குள்ளேயே நிறையா குட்டிங்க வரும். இப்போ பாருங்கள், இந்த கண்டெய்னருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கண்டெய்னருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா குட்டிங்க எல்லாமே போய் ஹைடாகி இருக்கும். பாருங்கள், ஃபீமேல்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய குட்டிங்க வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரே டைம்லேயே ஒரு 13 குட்டி அது மாதிரி வந்து கிடைக்கும். ஒரு 13 குட்டி இல்லை 15 குட்டி வரைக்கும் கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வரைக்கும் ஒரு 10 குட்டி தான் கைஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே கிடச்சது இல்லை. இம்போர்ட்டர் கப்பியுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீட் பண்ணி நம்ம சேனல் வீடியோ போட்டிருப்போம். அதுவுமே பார்த்திங்கன்னா 8 குட்டி தான் வந்து கிடச்சிது. நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பெரிய ஃபீமேலாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய குட்டிங்க வந்து போடும். சில பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கடைகளில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஃபீமேல் பெரிய மேல் அப்படி வாங்கணும்னு நினைப்பீங்க சில பேர். ஆனால் நிறைய பேர் வந்து அப்படி அது வாங்குறதுனால தான் பெரிய தப்பாகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஏஜ் ஃபிஷ்ஷாக வாங்குங்க. ரொம்ப ஏஜான ஃபிஷ்ஷாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் செத்துரும். சில பார்த்திங்கன்னா குட்டி போட்டாலும் குட்டிங்க வந்து குட்டியாக தான் இருக்குது. அப்போயே பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து செத்துரும் ஒரே டைமில். நீங்கள் வந்து அதே கொஞ்சம் மிடில் ஏஜ் ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டிங்க வந்து போடும். அப்படி வந்து நிறையா குட்டிங்க போடும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய ஃபிஷ் வந்து சேர்ந்துடும். ஸோ அப்படி தான் வந்து வளர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஃபிஷ் வந்து சாகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். உங்களுக்கு எதாவது வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து போடுறேன். இது போக எதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ அதுக்கான ஷார்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று போடுவேன் கண்டிப்பாக. அடுத்து பார்ட் 5 வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து எப்படி சேல் பண்ணுறது, எங்கே அக்வேரியம்லாம் கொடுத்தா எத்தனை ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க, ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி வந்து நீட்டாக பேக் பண்ணி எங்கேயாவது சென்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கோ கொடுக்குறனால எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா பார்ட் 5 வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.